குட் ஈவினிங் அனைவருக்கும் 2026 ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம பேங்க் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதாவது ஒரு டேட்டா கொடுத்து அதை பேஸ் பண்ணி ஒரு 5 or 6 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாடல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இது வரைக்கும் 10 வீடியோ பார்த்துருக்கோம். இது 11th வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ மெயின் எக்ஸாம்ல கேட்ட ஒரு டேட்டா தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேட்டா கவனிங்க. The bar graph shows the number of students in percentage enrolled in 2 different courses out of 3 different courses in 4 different years of coaching institution. ஓகேங்களா? ஸோ ஒரு கோச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ல மொத்தம் 3 கோர்ஸ் இருக்கு. அந்த 3 கோர்ஸ்ல 2 கோர்ஸோட டேட்டா இந்த பார் கிராஃப்ல கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மொத்தம் 4 இயர் 2015, 16, 17 and 18. Study the graph carefully and answer the following question. ஓகேங்களா? Total note போட்டு total number of students enrolled in all 3 video course in any year equal to student enrolled for SSC banking plus railway video course. ஓகேங்களா? So total வந்து 3 சேர்ந்தது தான் total. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃப் பார்ப்போம். பாருங்கம்மா, ஃபர்ஸ்ட் பேங்கிங் 2015ல பேங்கிங்ல வந்து 28%. ஓகேங்களா? பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. 28% ஸ்டூடெண்ட் பேங்கிங் சேர்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது எஸ்எஸ்சி வந்து 32%. எஸ்எஸ்சி 32% ஸ்டூடெண்ட் எஸ்எஸ்சி கோர்சஸ் ஜாயின் பண்றாங்க. ஸோ அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் 100%. இதில் 28% பேங்கிங், 32% எஸ்எஸ்சி. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 32 plus 28 60. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 40 இருக்கும். ஸோ ரயில்வேக்கு 40%. ஓகேங்களா? ரயில்வே எக்ஸாம் கோர்ஸுக்கு. அடுத்து 2016 பாருங்க 42%. பேங்கிங்ல வந்து 42%யும் எஸ்எஸ்சி வந்து 28%. ஸோ 42 plus 28 70. பேலன்ஸ் என்ன இருக்கும்? 30. ஸோ 30% ரயில்வே. அடுத்து 2017 பாத்தீங்கன்னா 36%. பேங்கிங் வந்து 36%, எஸ்எஸ்சி வந்து 34%. ஸோ 36 ஒரு பிளஸ் 34 70. ஸோ பேலன்ஸ் 30% ரயில்வே எக்ஸாம். அடுத்தது 2018 எடுத்துக்கிட்டீங்கன்னா 30%. ஸோ 30% பேங்கிங் எக்ஸாமுக்கும் 45% எஸ்எஸ்சி. ஓகேங்களா? ஸோ 30 plus ஒரு 45 75. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 25% ரயில்வே எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அவங்க கொடுத்துருக்க டேட்டா. இந்த டேட்டால இருந்து ஒரு 5 கொஸ்டின் கீழே இருக்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டல் 100%. 2015 28 32 40. 2016ல 42 28 30. ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா ஃபுல்லாவே இருக்குது. இப்போ நம்ம கொஸ்டின் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If total student in 2015 and 17 are in the ratio of 4:5. ஓகேங்களா? ஸோ 2015 2017 இந்த ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஸ்டூடெண்ட்னா ஒட்டு மொத்தமா 100%. ஓகேங்களா? அது என்ன ரேஷியோல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4:5. 4:5. ஓகேங்களா? ஸோ இவங்க 4 பார்ட், அதாவது 4x, இவங்க 5x. எப்படின்னா நம்ம வச்சுக்கலாம், இவங்க 4 பார்ட்னா இவங்க 5 பார்ட். If the difference between number of railway student in this 2 year is 180. ஓகேங்களா? ஸோ இந்த 2015க்கும் 2017 ஜாயின் பண்ண ரயில்வே ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா 180. அப்போ 2015ல டோட்டல் 4 பார்ட். ஓகேங்களா? இதுல ரயில்வே ஸ்டூடெண்ட் எவ்வளவு பார்க்கணும்? ஸோ ரயில்வே பாருங்க டோட்டல் 100%ல 40%. அப்போ இந்த 4 இருக்குல்லையே, அந்த 4ல 40% எவ்வளவு பார்க்கணும்? ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 40%னா 40/100 into 4. ஓகே தானே? ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். இந்த 4 4s are 16. ஸோ 1.6%. சாரி 1.6 பார்ட். ஓகேங்களா? ஸோ பேங்கிங் வந்து 1.6. அடுத்து பாருங்க, சரி ரயில்வே வந்து 1.6. இதுல 40%. ரயில்வே தான் இந்த ரேஷியோல 40%. ஸோ 40% எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1.6.
பார்ட் ஓகேங்களா. அடுத்து 2017 பாருங்க 30%. ஓகேங்களா. ஸோ இந்த 5ல 30% எவ்வளோ ஓகேங்களா. ஸோ 30/100 into 5 ஓகேங்களா. இதை ஷார்ட் பண்ணீங்கன்னா 0 0 கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 1 ஸோ 1.5 ஓகேங்களா. ஸோ 1.5%, 1.5 பார்ட் ஓகேங்களா. ஸோ 2015ல டோட்டல் 4 பார்ட் டோட்டல் ஸ்டூடெண்ட், அதுல ரயில்வே எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 40%, ஸோ 1.6 பார்ட். அடுத்து 2017ல டோட்டல் 5 பார்ட், அதுல 30% 1.5 பார்ட். இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட், ஸோ 1.6க்கும் 1.5க்கும் உள்ள டிஃபரண்ட் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 0.1. ஸோ 0.1 தான் அவங்க கொடுத்துருக்க 180 ஓகேங்களா. 180 ஸ்டூடெண்ட். ஸோ 0.1 பார்ட் 180 ஸ்டூடெண்ட்னா therefore 1 பார்ட் is equal to 1800 ஓகேங்களா. ஸோ ஒரு பார்ட்ங்கிறது எவ்வளவு 1800. ஸோ 2015ல டோட்டல் ஸ்டூடெண்ட் 4 பார்ட், 2017ல டோட்டல் ஸ்டூடெண்ட் 5 பார்ட். இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். Find the difference between number of banking student in the 2 years. So இந்த 2 yearsம் banking student கேட்குறாங்க. ஸோ banking பாருங்க 2015ல 28%. அப்போ 28%. ஸோ 28/100 into 4 பார்ட் ஓகேங்களா. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும், இந்த 28 4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1 2. ஸோ பை டிவைட் 100க்கு நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ 1.12 ஓகேங்களா. ஸோ பேங்கிங்ல 2015ல 1.12 பார்ட் ஓகேங்களா. அடுத்தது 2017 பாருங்க 36%. அப்போ 36/100 into 5 ஓகேங்களா. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 டைம்ஸ் இருக்கும், இது 20 டைம்ஸ் இருக்கும். ஸோ இது 10 டைம்ஸ் 2 இங்கே 80 டைம்ஸ். ஸோ 1.8. ஸோ 2015ல 1.12 பார்ட் ஓகேங்களா. அடுத்து 2017ல 1.8 பார்ட். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ 2015 equal to 1.12 பார்ட், 2017 வந்து 1.8 பார்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.68 வரும். ஸோ 1 பார்ட்டுங்கிறது 1800 அப்படின்னா 0.68 பார்ட் எவ்வளோ பேங்கிங். ஸோ 1800 into 0.68 ஓகேங்களா. ஸோ இது அப்படியே இந்த பாயிண்ட்டுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க ஓகேங்களா. 18 into 68 பாருங்க 818 சார் ஓகேங்களா. 818 சார் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 144. ஸோ 144க்கு 4 பேலன்ஸ் 14. அடுத்து 618 சார் ஓகேங்களா. 618 சார் 108 பிளஸ் ஒரு 14 equal to 122. ஸோ 1224 ஸ்டூடெண்ட் பேங்கிங், அதாவது டிஃபரன்ஸ் 2017ல பேங்கிங்ல ஜாயின் பண்ணவங்களுக்கும் 2015ல பேங்கிங்ல ஜாயின் பண்ணவங்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1224 ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Question கவனிங்கம்மா. If total student in 2015 is 800 and increased at 10% annually for the following years, then find in which year the number of railway student was third highest. Total 8000, அதாவது 2015ல 8000 சொல்லியிருக்காங்க. எவ்ரி இயர் 10% இன்க்ரீஸ் ஆகுறாங்க ஓகேங்களா. ஸோ இதை நம்ம அந்த 800 வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, அவங்க இயர் தான் கேட்டிருக்காங்க. அதனால 2015ல டோட்டல் 100% நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஓகேங்களா. டோட்டல் ஸ்டூடெண்ட் 100%னா 2016ல 10% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 100ல 10ங்கிறது 10 தான். ஸோ 110% ஆகும் ஓகேங்களா. அடுத்து 2017ல இதுல 10%. ஸோ இதுல 10% எவ்வளவு பார்த்தீங்கன்னா 11 வரும். ஸோ 121% ஓகேங்களா. அடுத்து 2018ல இதுல 10%, இதுல 10% பாத்தீங்கன்னா 12.1. அப்ப என்ன ஆகும் 133.1% ஓகேங்களா. இப்போ ரயில்வே ஸ்டூடெண்ட் எதுல ஹைன்னு கேக்குறாங்க, தேர்ட் ஹை கேக்குறாங்க. பாருங்க இதுல 100% ரயில்வே ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 40%.
அப்போ 100ல 40% எவ்வளவு பாத்தீங்கன்னா 40 தான். ஓகேங்களா? அடுத்தது 110ல 30%. ஸோ 10% 11, ஸோ 33 ரயில்வே ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? அடுத்தது 121ல 30% ரயில்வே ஸ்டூடெண்ட். அப்போ இதுல 10% 12.1. அப்போ 30% 36.3 வரும். ஓகேங்களா? அடுத்தது 133.1%ல 25% யாரு ரயில்வே ஸ்டூடெண்ட். அப்போ இதெல்லாம் 25% பார்க்கணும்னா 4 ஆல டிவைட் பண்ணா போதும். ஸோ 3 4s are 12, பேலன்ஸ் 1 13 ஆகும். 3 4s are 12, பேலன்ஸ் 1 அங்க போனா 11 ஆகும். ஸோ 2 4s are 8. ஸோ 33.2 வருது. ஓகேங்களா? இப்போ அவங்க கேட்கறது தேர்ட் ஹையஸ்ட் யாருன்னு கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் 40 இருக்காங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த 36 இருக்காங்க. ஓகேங்களா? தேர்ட் ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க தான் 33.2% இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம நம்பர் போட்டு செஞ்சாலும் இதே தான் வரும். ஸோ ஆன்சர் 2018. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. For how many years the number of railway student is more than the average of number of student of the rest two courses? ஓகேங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா பேங்கிங்கும் அண்ட் எஸ்எஸ்சியும் இதோட ஆவரேஜை விட ரயில்வே கோர்ஸுக்கு எந்த வருஷம் அதிகமாக இருந்தாங்க. ஓகேங்களா? how many years எத்தனை வருஷம். ஓகேங்களா? பாருங்க, இந்த பேங்கிங் 28%, இது 32%. ஸோ அப்போ இதோட ஆவரேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 + 32 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு 60 வரும். ஸோ அதோட ஆவரேஜ் 30. ஸோ பேங்கிங் பிளஸ் எஸ்எஸ்சி. ஓகேங்களா? இங்க ரயில்வே பாருங்க 28 + 32. ஸோ 28 32 60 வரும். அதோட ஆவரேஜ் தான் 2 30. இப்போ இங்க 30% இருப்பாங்க. ரயில்வே வந்து 40% இருப்பாங்க. அடுத்தது 2016ல பாத்தீங்கன்னா 42 + 28. ஓகேங்களா? ஸோ 42 + 28 70. 70ல பாதி 35. ரயில்வே 30% இருக்காங்க. அடுத்து 2017ல 36 + 34 70. இதோட ஆவரேஜ் 35. ஸோ ரயில்வே வந்து 30 இருக்காங்க. அடுத்து 2018ல 30 + 45 75. அதோட ஆவரேஜ் 37.5. ஸோ அவங்க 25% இருக்காங்க. ஸோ how many years கேட்டிருக்காங்க. எஸ்எஸ் பேங்கிங் + எஸ்எஸ்சியோட ஆவரேஜை விட ரயில்வே எவ்வளவு அதிகம் கேட்டிருக்காங்க. ஸோ 2015ல மட்டும் தான் இந்த 1 இயர் மட்டும் தான் அதிகமா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Next question பாருங்க. If the total number of student is constant for all the years, then find which year the difference between number of railway student and SSC student is second lowest. Second lowest எப்போன்னு கேட்குறாங்க. பாருங்க, SSCக்கும் ரயில்வேக்கும் உள்ள டிஃபரெண்ட் 2015ல ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா இது 32%, இது 40%. அப்போ எவ்வளவு டிஃபரெண்ட் 8%. அடுத்து 2016ல பாருங்க 28% 30%. ஸோ டிஃபரெண்ட் 2%. அடுத்து 2017ல 34% 30%. ஸோ 4% டிஃபரெண்ட். அடுத்து இங்க 45 25. ஸோ 20% டிஃபரெண்ட். அவங்க क्वेश्चन கேக்குறது எந்த வருஷம். ஓகேங்களா? find the which year difference between number of railway student and SSC student is second lowest. so second lowest எந்த வருஷம் கேக்குறாங்க பாருங்க. இதுதான் இருக்கிற lowest, இது first lowest, second lowest இது. so 2017ல 4% இருக்காங்க. அதுதான் second lowest. ரெண்டு பேருக்கு உள்ள டிஃபரெண்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். Next question பாருங்க. If the ratio of railway student in 2015, 17 and 2018 be 6:3:5. Railway student. ஓகேங்களா? So 2015, 2017 அடுத்து 2018 என்ன ரேஷியோல இருக்காங்கன்னா 6:3:5 இந்த ரேஷியோல இருக்கு. ஓகேங்களா? And the difference between banking and SSC student in 2018 is 300. பாருங்க, பேங்க் 2018ல பேங்கிங்கும் SSCக்கும் டிஃபரெண்ட் எவ்வளவு
300 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது 30%, இது 45%. ஸோ 15% 300. அப்போ 15% 300னா ஷார்ட் பண்ண 150 சார், இது 250 சார். ஸோ 1% வந்து எவ்வளவு 20 இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ரயில்வே எவ்வளோ பார்த்தீங்கன்னா 25% அந்த 2018ல. அப்போ 25 into 20 எவ்வளவு? ரயில்வே வந்து 25 into 20. ஸோ 500. ஸோ 2018ல 500% ரயில்வே கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த 2018ல 500, இது 2007ல பாருங்க இது 3:5ங்கிற ரேஷியோல இருக்கு. அப்போ 5 part 500னா 2007ல 3 part 300 ரயில்வே ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்போ 2007ல 300னா 2017ல 300னா 2015ல 6:3ங்கிற ரேஷியோல இருக்கனால 600 ரயில்வே ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन என்ன கேக்குறாங்க பாருங்க. Then find the average number of SSC student in 2015 and 2017 together. So 2015 நேரா 2015 வந்தீங்கன்னா SSC ஸ்டூடண்ட் பாருங்க 32%. ஓகேங்களா? சோ ரயில்வே ஸ்டூடண்ட் எவ்வளவு நமக்கு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 40%. சரி, 2015ல ரயில்வே ஸ்டூடண்ட் 600 நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த 40%க்கு 600னா SSC ஸ்டூடண்ட் 32%க்கு எவ்வளவு? இதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? So 0 0 cancel பண்ணா 1 4 sir, இங்க 8 4 sir, 8 6 sir எவ்வளவு? 48. So 480. So SSC student 2015ல 480 இருப்பாங்க SSC student. ஓகேங்களா? SSC student. அடுத்தது 2017 பாருங்க, ரயில்வே ஸ்டூடண்ட் வந்து 300. 2017ல ரயில்வே வந்து 30%. ஓகேங்களா? So 30%க்கு 300. 30%க்கு 300 ஸ்டூடண்ட்னா SSC வந்து 34%க்கு எவ்வளவு? ஸோ ஸ்டார்ட் பண்ண 0 0 கேன்சல் பண்ணா 1 3 சார், 1 3 சார். ஸோ 340. ஸோ SSC ஸ்டூடெண்ட் 340 இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுக்குள்ள ஆவரேஜ் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஸோ 480 இது ஒரு 340, 400 plus ஒரு 300 700, 80 plus ஒரு 40 120. ஸோ 820 டோட்டல் வரும். 820 டோட்டல். ஸோ அவங்க ஆவரேஜ் கேட்கறதுனால by 2 நீ ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 41. ஸோ 410. ஓகேங்களா? ஸோ SSC ஸ்டூடெண்ட் 2015 and 2017 இது உங்க ரெண்டு பேரோட ஆவரேஜ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 410 ஆவரேஜ். இவ்வளவுதான். இந்த 5 क्वेश्चन தான் ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருந்தாங்க. இது வந்து POல மெயின் எக்ஸாம்ல கேட்ட ஒரு டேட்டா, ரொம்ப ஈஸியான டேட்டாவா இருந்துச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.